எடப்பாடியுடைய அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் கழகத்தில் பல சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எடப்பாடியாருக்கு எதிராக யார் இருந்தாலும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டாலும் போய்கொள்ளுங்கள். எங்களுடைய ஒரே முடிவு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் யாரை கை காட்டுகிறாரோ அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். காங்கேயத்தில் அதிமுக எடப்பாடி அணியினர் ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் வேலுமணி அணிக்கு சென்றுள்ள காங்கேயம் எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் ஆதரவாளர்கள் தீர்மானம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பக்கமே கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உள்ளனர். கட்சிக்கு துரோகம் செய்பவர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு எங்கும் செல்லலாம். தொண்டர்கள் வெற்றி பெற்றவர்கள் யாரிடமும் கலந்து ஆலோசனை செய்யாமல் முடிவெடுப்பதை கண்டிக்கிறோம் என தீர்மானத்தில் நிறைவேற்றினர். கட்சி உடைக்கிறாங்க தெரியுது, ஏன் போய் ஆதரவு கொடுக்குறீங்க? இது மிக ஒரு தவறான விஷயம். நீங்க யாரு வேணா நில்லுங்க, எங்க வேணா நில்லுங்க, எடப்பாடி இறப்பு நில்லுங்க. இது என்ன, இதுல என்ன கிடைச்ச போகுது? அவன் 2 அமைச்சர் கொடுத்துவானா, 3 அமைச்சர் கொடுத்துவானா? டிவியில பாருங்க, அவன் கும்பிடு ஓட மாட்டேங்கிறான். தீர்மானத்துல பதவி விலகிற தீர்மானத்தை, எம்எல்ஏ பதவி விலகிற தீர்மானத்தை கட்டாயமா கொண்டு வரணும். இதில் காங்கேயம் ஒன்றியத்தில் உள்ள மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியுடைய ஆணைக்கு இணங்க இன்று காங்கேயம் ஒன்றியத்தில் சீரோடும் சிறப்போடும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் கழகத்தில் பல சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான். அவர்தான் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்காலத்தில் முதல்வர். அவரை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வேறு எந்த தலைவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த புரட்சித் தமிழருடைய பிறந்த நாளில் எங்களுடைய ஒரே கொள்கை, ஒரே கோரிக்கை, இந்த காங்கேயம் ஒன்றியத்திலே 15 பஞ்சாயத்திலையும் நாங்கள் ஒரே முடிவாக புரட்சித் தமிழர் எடப்பாடியாருக்கு ஆதரவாக என்றும் இருப்போம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எடப்பாடியாருக்கு எதிராக யார் இருந்தாலும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நிச்சயமாக களத்திலே நின்று தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற செய்து நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டாலும் போய்கொள்ளுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய ஒரே முடிவு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் யாரை கை காட்டுகிறாரோ அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். வேறு யாருக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் இதை வலிமையாக கூறிக்கொள்கின்றோம். இதற்கு அனைத்து பஞ்சாயத்து சார்பாகவும் நாங்கள் ஒருமித்த முடிவோடு, காங்கேயம் ஒன்றியத்திலே ஒருமித்த முடிவோடு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெள்ள தெளிவாக கூறிக்கொள்ள 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtanditv@dttv.in.